வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு 5 பார்ட் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விருதுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து புவி அறிவியல் துறையில் சிறந்த பங்களிப்பிற்கான தேசிய விருதுகள் 2020 வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருக்க தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தோட இயக்குனர் டாக்டர் எம்.ஏ. ஆத்மானந்தம் அப்படிங்கிறவருக்கு பெருங்கடல் தொழில்நுட்பத்துக்கான தேசிய விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்க தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தோட இயக்குனர் டாக்டர் எம்.ஏ. ஆத்மானந்தம் இவருக்கு வந்து பெருங்கடல் தொழில்நுட்பத்திற்கான தேசிய விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, நிலவியல் துறையில் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்து வரும் பேராசிரியர் அசோக் சாஹினிக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. விசாகப்பட்டினம் தேசிய பெருங்கடல் ஆய்வு நிறுவனத்தோட மூத்த முதன்மை விஞ்ஞானி டாக்டர் VVSS சர்மா, அதுக்கப்புறம் கோவா தேசிய துருவ மற்றும் பெருங்கடல் ஆய்வு மையத்தோட இயக்குனர் டாக்டர் M. ரவிச்சந்திரன், இவங்க 2 பேருக்கும் சர்மா ரவிச்சந்திரன் இவங்க 2 பேருக்கும் வந்து பெருங்கடல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான தேசிய விருது வந்து கொடுக்கப்பட இருக்கு. திருவனந்தபுரம் VSSC விஞ்ஞானி டாக்டர் சுரேஷ் பாபுவுக்கு வந்து வளிமண்டல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தேசிய விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்தோட நிலவியல் துறையை சார்ந்த NV சலபதிராவுக்கு வந்து நில அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோட தேசிய விருதும், பெண் விஞ்ஞானிக்கான அண்ணாமானி விருது கோவா தேசிய பெருங்கடல் அறிவியல் நிறுவனத்தோட மூத்த விஞ்ஞானி டாக்டர் லிடியா TS கண்டேவார்கருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து விருது வந்து கொடுத்துருக்காங்க. தேசிய விருது வந்து NV சலபதிரா அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்தோட நிலவியல் துறையை சேர்ந்தவர். அடுத்தது பார்க்கலாம். பருவநிலை பாதிப்புகளுக்கு யோசனைகள் தீர்வுகளை அளிக்கும் இளம் ஆலோசகர்கள் குழுவில் இந்திய பெண்மணியான ஒடிஷாவின் ரூர்கேலா பகுதியை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான அர்ச்சனா சோரங் இடம்பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பருவநிலை பாதிப்புகளுக்கு வந்து யோசனைகள் தீர்வுகளை கொடுக்குற ஒரு இளம் ஆலோசகர்கள் குழுவில் ஒடிஷாவோட ரூர்கேலா பகுதியை சேர்ந்த அர்ச்சனா சோரங் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. இவரோட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 18லேருந்து 28 வயதுக்கு உட்பட்ட மேலும் 6 இளைஞர்கள் கொண்ட குழுவை வந்து ஐக்கிய நாடுகளோட பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வந்து தேர்வு செஞ்சுருக்காரு. ஸோ இவங்களை தவிர வந்து மேலும் 6 இளைஞர்கள் கொண்ட குழுவை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யார் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா அர்ச்சனா சோரங் அப்படிங்கிறவங்கள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒடிஷாவோட ரூர்கேலா பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்தது, இந்திய வம்சாவளியை சேர்ந்த செவிலியர் கலா நாராயணசாமிக்கு சிங்கப்பூர் நாட்டின் அதிபர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு செவிலியர், அவங்களுடைய பேர் வந்து கலா நாராயணசாமி. இவங்களுக்கு வந்து சிங்கப்பூர் நாட்டோட அதிபர் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூரில் இருக்க உட்லாண்டஸ் சுகாதார மையத்தில் துணை இயக்குனராக இருக்கிற கலா நாராயணசாமி வந்து COVID-19 நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை சிறப்பாக செஞ்சதுக்காக அவருக்கு இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட பேர் வந்து கலா நாராயணசாமி. எங்கன்னா சிங்கப்பூர் நாட்டில் அதிபர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஐக்கிய நாடுகள் அவையோட நெல்சன் மண்டேலா விருது 2020. இந்த விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவருக்கும் கினியா நாட்டை சேர்ந்தவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கிரேக்க நாட்டை சேர்ந்த மரியானா வர்டினோ அப்படிங்கிறவருக்கும் கினியா நாட்டை சேர்ந்த மருத்துவர் மோரிஷானா கொயாடே அப்படிங்கிறவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மரியானா மோரிஷானா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து நெல்சன் மண்டேலா விருது வந்து 2020 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெல்சன் மண்டேலா விருது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கொடுக்கப்படுது. 2014ஆம் ஆண்டில் வந்து உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்குனாங்கன்னா ஐநா பொது சபை தான் வந்து உருவாக்குனாங்க. 2014 வந்து உருவாக்குனாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2020க்கான விருது வந்து மரியானா மோரிஷானா இவங்க 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மரியானா வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்க, மோரிஷானா வந்து கினியா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு ஐக்கிய நாடுகள் அவையோட நெல்சன் மண்டேலா பரிசு வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்தது 2019ஆம் ஆண்டிற்கான தலை சிறந்த வன ஆய்வுக்கான தேசிய விருது. ஸோ வன ஆய்வுக்கான தேசிய விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா முனைவர் கண்ணன் வாரியர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. கண்ணன் வாரியர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கோவையில் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தில் முதுநிலை விஞ்ஞானியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உயிரி பன்மையை பாதுகாக்கிறதுல ரிசர்ச் பண்ணதுனால இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருதை வந்து இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் கழகம் வந்து கொடுத்துருக்கு. இப்போ தலை சிறந்த வன ஆய்வுக்கான தேசிய விருதை இந்த வருஷம் வாங்குறவர் யாருன்னா கண்ணன் வாரியர். அடுத்தது சர்வதேச விண்வெளி பயண அகாதமியின் மிக உயரிய விருதான வான் கர்மான் விருது 2020 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவர் கே சிவன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ சர்வதேச விண்வெளி பயணவியல் அகாதமியோட மிக உயரிய விருது வந்து வான் கர்மான் விருது. ஸோ இந்த விருது வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவர் கே சிவன் அவர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. தியோடர் வான் கர்மான் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்ட சர்வதேச விண்வெளி பயணவியல் அகாதமியோட தலைமையிடம் வந்து பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் வந்து இருக்குது. ஸோ வந்து கேட்கலாம், சர்வதேச விண்வெளி பயணவியல் அகாதமியின் தலைமையிடம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் இருக்குது. அடுத்தது 10வது தாதே சாஹிப் பால்கே திரைப்பட விருதுகள் 2020 சிறந்த ஆவணப்படத்திற்கான விருது வந்து அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த கேசங் டி தோங்டோக் என்பவர் தயாரித்த ஜி லுப்போ என்ற பெயரிலான தேன் வேட்டை பற்றிய ஆவணத்திற்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எத்தனாவதுன்னு கேட்டாக்கா 10வது தாத்தா சாஹிப் பால்கே திரைப்பட விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவணப்படத்திற்கான விருது வந்து ஜி லுப்போ அப்படிங்கிற ஒரு தேன் வேட்டை பற்றிய ஒரு ஆவணப்படத்திற்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் தயாரித்தாங்கன்னா கேசங் டி தோங்டோக் அப்படிங்கிறவர் தான் தயாரித்தார். இவர் வந்து அருணாச்சல பிரதேசக்காரர். இவர் தான் வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த இதுக்கு தான் வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது காமன்வெல்த் சிறுகதை போட்டி 2020 காமன்வெல்த் சிறுகதை போட்டி 2020 இதில் வந்து முதல் பரிசை வந்து இந்தியாவை சேர்ந்த கிருத்திகா பாண்டேவோட தி கிரேட் இண்டியன் டீ அண்ட் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து வாங்கியிருக்கு. காமன்வெல்த் சிறுகதை போட்டி 2020 இதோட முதல் பரிசை வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து கிருத்திகா பாண்டே. இவங்களோட தி கிரேட் இண்டியன் டீ அண்ட் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகதைக்காக வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பிரேரக் தவூர் சம்மான் அப்படிங்கிற ஒரு புதிய விருது வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பிரேரக் தவூர் சம்மான் அப்படிங்கிற ஒரு புதிய விருது வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. வருடாந்திர தூய்மை பணி கணக்கெடுப்பு 2021 ஒட்டி மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையோட மூலமாக ஊக்கமளிக்கிற மரியாதை அப்படின்னு பொருள்படுற பிரேரக் தவூர் சம்மான் அப்படிங்கிற ஒரு புதிய விருது வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறதா மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வந்து அறிவிச்சிருக்காரு. பிளாட்டினம், தங்கம், வெள்ளி, வெண்கலம் மற்றும் ஆர்வத்தோட பணியாற்றுவர் அப்படிங்கிற 5 பிரிவுகளின் கீழே வந்து இந்த விருது வழங்கப்படுறதோட ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 நகரங்கள் வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரேரக் தவூர் சம்மான் அப்படிங்கிற ஒரு புதிய விருதை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. முதலாவது தேசிய புள்ளியியல் தின பேராசிரியர் PC மஹலனோபிஸ் விருது கொடுத்துருக்காங்க. முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்கரவர்த்தி ரங்கராஜனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா தேசிய புள்ளியியல் தின பேராசிரியர் PC மஹலனோபிஸ் விருது கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்கரவர்த்தி ரங்கராஜன் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப பார்க்கலாம். முதல்ல வந்து சென்னையில் இருக்க தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தோட இயக்குனர் டாக்டர் ME ஆத்மானந்தத்துக்கு வந்து பெருங்கடல் தொழில்நுட்பத்திற்கான தேசிய விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனா சோரங் அப்படிங்கிறவங்களை வந்து பருவநிலை பாதிப்புகளுக்கு யோசனைகள் தீர்வுகள் கொடுக்குற இளம் ஆலோசகர்கள் குழுவில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இது வந்து ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வந்து தேர்வு பண்ணியிருக்காரு. இவங்க வந்து ஒடிஷாவை சேர்ந்தவங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த செவிலியர் கலா நாராயணசுவாமிக்கு வந்து சிங்கப்பூர் நாட்டோட அதிபர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகனா அவங்க COVID-19 வந்து சிறப்பாக வந்து வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக. ஐக்கிய நாடுகளவையோட நெல்சன் மண்டேலா பரிசு வந்து மரியானா மோரிஷானா அந்த 2 பேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெல்சன் மண்டேலா பரிசு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கொடுக்குறாங்க. 2014ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது.
அதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டிற்கான தலை சிறந்த வன ஆய்வுக்கான தேசிய விருது வந்து கண்ணன் வாரியருக்கு கிடைச்சிருக்கு. சர்வதேச விண்வெளி பயணவியல் அகாதமியோட மிக உயரிய விருதான வான் கர்மான் விருது வந்து தலைவர் கே சிவன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவர் கே சிவன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 10வது தாதா சாஹிப் பால்கே திரைப்பட விருதுகளில் வந்து சிறந்த ஆவணப்படத்திற்கான விருது வந்து சி லுப்போ அப்படிங்கிற தேன் வேட்டை பற்றிய ஒரு ஆவணப்படத்திற்காக கிடைச்சிருக்கு. காமன்வெல்த் சிறுகதை போட்டியில் ஜெயிச்சவங்க வந்து கிருத்திகா பாண்டே தி கிரேட் இண்டியன் டீ அண்ட் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகதைக்காக வாங்கியிருக்காங்க. பிரேரக் தவூர் சம்மான் அப்படிங்கிற ஒரு புதிய விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலாவது தேசிய புள்ளியியல் தினத்துக்கான பிசி மஹலனோபிஸ் அவரோட பிறந்தநாளை தான் வந்து புள்ளியியல் தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ இந்த விருது வந்து முன்னாள் ரிசர்வ் வங்கிக்கான சக்கரவர்த்தி ரங்கராஜனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து நியமனங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.